மண்புழு நண்பர்கள் மழை வெளுத்து பெய்து பச்சை தழைகள் பளபளத்த வனப்புடன் நிலத்தை அலங்கரித்தன. செந்தூர் கிராமத்தில் பயிர்கள் செழித்து வளர்ந்து விவசாயிகளின் முகத்தில் மகிழ்ச்சி விளங்கியது. ஆனால் பலருக்கும் தெரியாத நாயகர்கள் இருந்தனர். மண்புழுக்கள். கிராமத்தில் வேளாண் வேலை செய்த வயலார் சீனுசாமி தனது வயலில் இயற்கை உரம் பயன்படுத்துவதால் விளைச்சல் அதிகரித்ததை கவனித்தார். காரணம், மண்புழுக்கள் அவரது மண்ணை வளமாக்கிக் கொண்டிருந்தன. ஒருநாள் அவரது குழந்தைகள் மோகன் மற்றும் ரவி விளையாடிக் கொண்டிருக்கும்போது மண்ணில் நீளமான நரம்பு போல் திரிந்த ஒரு உயிரினத்தை பார்த்து பயந்தனர். அப்பா, இது எலும்பில்லா பாம்பா என்று மோகன் கூச்சலிட்டான். சீனுசாமி சிரித்துவிட்டு, இது மண்புழு, நம் நண்பன் என்றார். மோகன் மற்றும் ரவிக்கு இதை புரியவில்லை. இவை எப்படி பயனுள்ளதாக இருக்கலாம்? சீனுசாமி அருகிலுள்ள ஒரு மண்ணை எடுத்து, மண்புழுக்கள் மண்ணை உழந்து அதில் ஓடைகளை கறந்து அதில் ஆக்சிஜனை சேர்க்கின்றன. அவை சாணம் மற்றும் உதிர்ந்த இலைகளை உண்டு அதன் மூலம் இயற்கையான உரமாக மாற்றுகின்றன. இது நம் பயிர்களுக்கு மிகவும் முக்கியம் என்று விளக்கினார். இதைக் கேட்ட குழந்தைகள் ஆச்சரியத்துடன், நம்முடைய விளைச்சலுக்கு மண்புழுகள் உதவுகிறதா என்று கேட்டனர். ஆமாம் என்று சீனுசாமி உறுதியாக சொன்னார். நாம் ரசாயன உரங்களை குறைத்து இயற்கை முறையில் பயிர் வளர்த்தால் மண்புழுக்கள் பெருகி மண்ணை மேலும் வளமாக்கும். அதை உணர்ந்த மோகன் மற்றும் ரவி மண் குடைந்து பல மண்புழுக்களை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். அன்று முதல் அவர்கள் வயலில் மண்புழுக்களை தேடி அவற்றை பாதுகாக்கத் தொடங்கினர். சில மாதங்களில் சீனுசாமியின் வயல் மற்ற விவசாயிகளின் வயல்களை விட அதிகமான பயிர்கள் கொடுத்தது. மற்ற கிராமத்தாரும் இதை கவனித்து அவரிடம் ரகசியம் கேட்டார்கள். மண்புழுகளை உங்கள் நண்பர்களாக மதியுங்கள். அவற்றை பாதுகாத்து வளர்த்தால் உங்கள் நிலமும் நன்றாக வளரும். இதன் மூலம் செந்தூர் கிராமம் இயற்கை விவசாயத்தில் முன்னோடியாக மாறியது. மண்புழுகள் என்ற சிறிய உயிர்கள் அக்கிராமத்தின் உண்மையான நாயகர்களாக திகழ்ந்தன.